பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி வருது, ஸ்ரீ ஜெயந்தி. ரொம்ப எல்லார் வீட்லேயுமே விசேஷமாக வந்துட்டு நம்ம சீடை, உப்பு சீடை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முறுக்கு, தட்டை, அவல் பாயாசம், இந்த மாதிரி நிறைய பலகாரங்கள் கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்களாக நம்ம செஞ்சு நம்ம நெய்வேத்தியம் பண்ணி நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனாக, அதாவது கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தியை ஒரு விழாவாக கொண்டாடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிருஷ்ணரோட பாதம் போட்டு நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. அதுக்கு தேவையான, அதாவது வெள்ளை சீடை, உப்பு சீடை, முறுக்கு, தட்டை செய்வதற்கு தேவையான மாவு நம்ம எப்படி முதல்ல ரெடி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பச்சரிசி மாவு வாங்குறத விட நம்ம வீட்லேயே பதப்படுத்தின மாவுன்னு சொல்லுவோம். அந்த மாவை நம்ம எப்படி பதப்படுத்தி எவ்வளோ நாளைக்கு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், என்னென்ன பலகாரங்கள் அதில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி வருது. அதுக்காக கிருஷ்ணருக்கு பிடித்தமான பலகாரங்களை நம்ம வீட்டில் செய்வோம். அந்த பலகாரங்கள் செய்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 5 கிலோ பச்சரிசியை நான் 1 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நம்ம 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசியை 3 to 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி ஒரு நல்ல வெள்ளை துணியில் போட்டு நம்ம உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பச்சரிசி நல்லா கழுவிட்டேன். நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறின பச்சரிசியை நம்ம ஆற போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியை நல்லா 2-3 முறை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருந்தால் தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் இப்படி போட்டு விட்டுடலாம். போட்டுவிட்டு ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த தண்ணி ட்ரை ஆயிரும். ரொம்பவும் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே அப்படி உணர்த்திக்கலாம். நம்ம கொஞ்சமாக அரிசி இருந்ததுன்னா நம்ம ஊற வச்சுட்டு ஒரு சின்ன டேபிள் மேலே துணியை விரித்து போட்டு 6 மணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நிறையா அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஈர அரிசி அரைக்கிறதுக்குன்னு நம்ம மாவு மில்லில் மிஷின் இருக்கும், அதில் போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம காய போட்டுட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசியில் ஈரம் இருக்கும். கையில் நமக்கு ஒட்டக்கூடாது, அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. ஈரம் ஒட்டாமல் இருந்ததுன்னா இந்த பதத்தில் நம்ம எடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சீடை, தட்டை, முறுக்கு செய்கிறதுக்காக பதப்படுத்தின மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்ச, அதாவது துணியில் போட்டு காய வச்ச மாவு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக செய்யும்போது நம்ம மிக்சியில் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 5 கிலோ மாவு நான் போட்டிருக்கிறனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாவு நீங்கள் தொட்டிங்கனாவே நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கூலாகவும் இருக்கும். இந்த மாவு நம்ம வடை சட்டியில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நிறையா இருக்குது மாவு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து போடும்போது கீழே தான் விழுகும். நமக்கு
இப்படி போட்டோம்னா அந்த மாவு இப்படி வந்து விழுகுது. அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவுமே வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு அந்த கட்டி கட்டியாக வரும் கொஞ்சம் மாவு, அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா அது வந்து மாவு நைஸ் ஆயிரும். இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம வந்து கையிலையும் இப்படி பண்ணி விடலாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றினோம்னா இது அரைஞ்சி வந்துடும். சாரி எல்லாம் இப்போ பாருங்கள், வறுத்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜலிச்சது வந்து இது வந்து கட்டி கட்டியாக கொஞ்சம் குரணையாக இருக்குது. இது பண்ணிவிட்டு நம்ம ஜலிக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா ஒரு சுற்றினோம்னால மாவு நைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து கரண்ட் இல்லாதனால நான் மிக்சியில் போட்டு காமிக்கல. இதை நான் அப்புறமேல் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக்கி இதில் சேர்த்துக்குவேன். இப்போ நம்ம எல்லா மாவுமே வறுத்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து உப்பு சீடை, வெள்ளை சீடை, நம்ம தட்டை, முறுக்கு இது எல்லாமே இந்த மாவு வச்சு நம்ம செஞ்சுக்க முடியும். நம்ம டைம் கிடைக்கும் போது மாவு வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.